I'm Dietitian Mahalakshmi from Kauvery Hospital. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். தீபாவளினாலே ஒரு 3 விஷயம் நம்ம மைண்டுக்கு வரும். புது ஆடை, பட்டாசு மற்றும் பலகார வகைகள். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம எல்லார் வீட்லயும் பலகாரங்கள் செய்யறது ஒரு வழக்கம். அந்த மாதிரி டைம்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பலகாரங்கள் எடுத்துக்கலாமா வேண்டாமா இல்ல எந்த மாதிரி பலகாரங்கள் சேர்த்துக்கலான்றத பத்தி பார்க்கலாம். பலகாரம்னாவே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்பட்டு சாப்பிடுற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பலகாரங்கள் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? பலகாரம் அப்படின்னாலே அரிசி முறுக்கு, அரிசி அதிரசம் மட்டும் இல்லாம சிறுதானியங்கள்ல எந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு சாப்பிடலான்றத பத்தி பார்க்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடைகள்ல பலகாரங்கள் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டுல நமக்கு தகுந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. இந்த பலகாரங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட சுகர் வேல்யூவை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த மாதிரி பலகாரங்கள் சாப்பிடலான்றத பத்தி இப்ப பார்க்கலாம். ராகி முறுக்கு, ராகி மிக்சர், கம்பு முறுக்கு, கம்பு மிக்சர், கம்பு லட்டு, சிறுதானிய கொழுக்கட்டை, திணை கொழுக்கட்டை, திணை பாயாசம், கீரை வடை, காய்கறி பஜ்ஜி, திணை சீடை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பலகாரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால ஒரே டைம்ல பலகாரங்கள் எடுத்துக்காம பிரித்து அளவோட சாப்பிட்றது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆயிலில் போட்டு எடுக்கிற பலகாரங்கள் சாப்பிடுங்க, அடுத்தடுத்து போடுற பலகாரங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 3 வேளை சாப்பிட்ற உணவுகளில் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. விஷ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச்.